Hi viewers, welcome to channel Madraasi. Let's make life easier together by cooking, eating, crafting, exploring and learning things. So don't forget to subscribe with us for regular updates. பாருங்க மருதாணி பறிக்கிறதுக்கு நம்ம மருதாணி மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சின்னதாக வச்ச மரம் தான் இப்போ இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. பூவெல்லாம் பூத்து காய் போட்டு விதைலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பூ மொட்டு இதெல்லாம் இருக்குது. விதை பாருங்கள், இதான் மருதாணியோட விதை. இது சும்மா இப்படி பறித்து இப்படி போட்டிங்கன்னா போதும், கீழே அப்படியே நிறைய முளைச்சிரும். இதுதான் விதை. இப்போ நம்மளுக்கு இலை தேவையா எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்போ நம்ம மருதாணி இலையும் கொஞ்சமாக பூவும் பறித்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் காய்ச்ச போகிறோம், அதனால கொஞ்சமாக இலை எடுத்துக்கிட்டோம்னா போதும். பூ இருந்ததுன்னா நீங்கள் பூ எடுத்துக்கலாம், பூ இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு மருதாணி இலை தான் முக்கியமாக தேவைப்படும். பூ போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் பூ எடுக்கிறது. நம்ம 250 ml தான் எண்ணெய் எடுக்கிறோம், அதனால் கொஞ்சமாக மருதாணி இலை இருந்தால் போதும். பாருங்கள் மருதாணி எவ்வளோ சிவப்பாக பிடிச்சிருக்குன்னு. நாங்கள் எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் இலையை மட்டும்தான் அரைச்சி வச்சோம். இது என்னோட கை, என் பையன் கூட வச்சான். இருங்க அவன் கையை காட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்க அவன் கையில் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மருதாணி பறிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வேப்பிலை பறிச்சுக்குவோம். வேப்பிலை பார்த்தீங்கன்னா மருதாணி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் கால்வாசி போர்ஷன் நம்ம வேப்பிலை எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். வேப்ப மரம் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் வளர விடலை. குட்டியாக இருக்கும் போதே குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வச்சுருக்குறது இந்த மரத்தை. பாருங்கள் கொஞ்சமாக ஒரு 4-5 இலை போதும் வேப்பிலை. மருதாணி பூ நம்ம இந்த பூவையும் பறிச்சுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். மருதாணி எவ்வளோ பறிச்சோமோ அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். வாங்க இப்போ போய் கருவேப்பிலை பறிப்போம். பாருங்க கருவேப்பிலை, நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மருதாணி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக கருவேப்பிலை எடுக்கணும். இவ்வளோ கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். பூ இலை அதெல்லாம் எடுத்துக்குவோம். ஃப்ளவர் என்னது கருவேப்பிலையா? கருவேப்பிலை ஃப்ளவர். சரி சரி, இதில் போடு, தட்டில் போட்டு. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஏன்னா நம்ம வேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம கொஞ்சமாக வெந்தயம்லாம் போட்டு காய்ச்சுவோம். மருதாணி வேப்பிலை இதெல்லாம் குளிர்ச்சி. அது போக வேப்பிலை கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு இதாக ஆரம்பிச்சிடும், வேப்பிலை ஸ்மெல்லு வந்துடும். நீங்கள் மருதாணி இலை சேர்த்துக்கலாம். பூ எவ்வளோ கிடைக்குதோ பூ கொஞ்சம் நிறையாவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும், பூ நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா. கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க, அதாவது ட்ரையாகவே சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா கூட வத்திரும். இந்த டைமில் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பறிச்சு வச்சுருக்கிற மருதாணி இலை, கருவேப்பிலை, வேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இலையெல்லாம் டார்க் கிரீன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம மிதமான தீயிலே வச்சு விட்டுடலாம். வெந்தயம் கொஞ்சம் பரவாயில்லாமல் சேர்த்துக்கிட்டா போதும்.
இது இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து தேய்ச்சிங்கனாலே போதும் தலையில். வாசமும் பார்த்தீங்கன்னா கமகமன்னு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, இது போதும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். சூடு ஆறணும், அது வரைக்கும் அது ஒரு ஓப்பனாக ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்குவோம். மருதாணி பூவெல்லாம் நான் அந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படியே விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பிளாக் கலரில் மாறிடும். நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். 5 நாளைக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் வந்து அப்படியே நல்லா இதிலே ஊறிடுச்சு. எண்ணெயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி ஒரு பாட்டில் இல்லைன்னா டப்பா இதுலையாவது நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ப்ரொபோர்ஷன் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. விரலோட நுனி பாகத்தில் தான் அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம விரல் நுனியிலலாம் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி தலையில், அதாவது ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மண்டையில் வந்து படணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா உள்ளே இறங்கிரும். வாசனையாகவும் இருக்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். We are going to see how to prepare a herbal hair oil which is good for scalp, avoids dandruff, hair fall and hair splitters. Ingredients are 3 handful of mehendi leaves, 3 handful of curry leaves, 10 to 12 neem leaves. If you have mehendi flowers, you can add them also since it adds flavor to the oil. 1.5 teaspoon of fenugreek seeds. Dry roast a kadai. Add fenugreek seeds, dry roast them. Once they start crackling, pour oil. Once the oil is hot, add the mehendi leaves, neem leaves, curry leaves. Cook in medium flame until the leaves turn dark green in color. After 5 days, look at the color of the oil. Now drain the oil and store it in a glass or plastic bottle and start applying in your scalp for better result. Do like and subscribe with us for more videos.